கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய மகத்தான கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கினது. தொடர்ந்து இந்த தேவன் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சி நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலம் வாரத்தின் 4 நாட்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தேவ பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய தேவன் ஆபத்தில் நம்மை தப்புவிக்கிறவர். ஆபத்தான சூழ்நிலையில் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அவனுடைய வார்த்தையை பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே தகப்பனே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவேன். உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பேன், உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எப்பொழுதும் பாதுகாக்கிறவர். இன்றைக்கு ஏதோ ஒரு பயத்தோடு, இந்த ஆபத்து வந்துடுமோ, இந்த தீமை வந்து விடுமோ, இந்த நஷ்டம், இந்த இழப்பு, இந்த வியாதி, இந்த பாதிப்பு வந்து விடுமோ என்கிற ஒரு பெரிய பயத்தோடும் அங்கலாய்ப்போடும் இருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த நிலைமையிலிருந்து உங்களை தப்புவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 121 சங்கீதத்திலே நம்ம படிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தில், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். உன்னை பாதுகாக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிறவர். பிரியமானவர்களே, எந்த தீமையும் உங்க வாழ்க்கையில வர விடாதபடி உங்களை பாதுகாக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. கல்வாரி மலையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி நமக்காக மரித்து உயிர் தெழுந்த இந்த ஆண்டவர், அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் நம்மை பாதுகாக்கிறார்.
எல்லா தீமையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா நெருக்கங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அற்புதமாய் நம்மை பாதுகாக்கிறவர், ஆச்சரியம் நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு சகோதரன் யுத்த களத்திலே இருக்கும் பொழுது பதுங்கு குழியிலே இருந்து கொண்டு எதிரிகளை தாக்கி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதிரி இராணுவம் இவர்களுடைய இராணுவத்தை வீழ்த்தி விட்டது. இவர்களால் இப்பொழுது தாக்குதல் செய்ய முடியவில்லை. எதிரி தேசத்தினுடைய இராணுவம் இவர்கள் தேசத்தின் எல்லைக்குள் நுழைந்து வந்து மீதம் இருக்கிற இராணுவ வீரர்களை சுட்டு கொலை செய்து கொண்டே வருகிறது. இந்த சகோதரன் பதுங்கு குழியிலே இருக்கிறார். ஒவ்வொரு பதுங்கு குழியாய் அவர்கள் பரிசோதித்து யாராகிலும் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். உள்ளே இருக்கிறவர்களை சுடுகிறார்கள். இவருக்கு அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த சகோதரன், மரணத்தின் விளிம்பில் இருக்கிற அந்த சகோதரன், அவர் தேவனை நோக்கி கதறுகிறார். ஏசப்பா, என்னை காப்பாற்ற, இந்த இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாற்ற வேறு யாரும் இல்லை, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன், நீரே என்னை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார். அவர் இருந்த அந்த பதுங்கு குழியின் அந்த மேற் பகுதியை அந்த சில வினாடிகளில் சிலந்தி பூச்சி ஒன்று வந்தது. அது தன் வலையை பின்னினது. ஒவ்வொரு குழியாய் பரிசோதித்து வருகிற அந்த எதிரி தேசத்தின் இராணுவ வீரன் இந்த குழியை பார்க்கிறார். உள்ளே சகோதரன் மறைந்திருக்கிறார். ஜெபித்து கொண்டு அழுது கொண்டே உள்ளே இருக்கிறார். இந்த பதுங்கு குழியை பரிசோதிக்க வந்த அந்த இராணுவ வீரன் பார்க்கும் பொழுது மேலே சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. இப்பொழுது நினைக்கிறார், இந்த குழியில யாரும் இருக்க வாய்ப்பில்லை, பல நாட்கள் ஆகிவிட்டது போல சிலந்தி வலை பின்னி வைத்திருக்கிறதே என்று பார்த்து விட்டு போய்விட்டார். பாருங்கள், நம்முடைய தேவன் ஒரு சாதாரண சிலந்தி பூச்சி அனுப்பி கூட நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவரோ அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இரவு நாம தூங்கினாலும் அவர் நம்மை கண் நோக்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். இரவும் பகலும் நம்மை வேலி அடைத்து காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மை பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே நம்ம படிக்கும் பொழுது, சங்கீதம் 18 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். தன் சத்துருக்கள் எல்லாருடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுதலையான போது அவர் பாடின சங்கீதம். சங்கீதம் 18:17 சொல்லுகிறார், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அப்ப தாவீதை பகைத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்காங்கன்னா, தாவீதை பார்க்கிலும் அதிக பலவான்கள். அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 18:5 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில ஏறிட்டு. பாருங்க,
ஆபத்தான சூழ்நிலை, மரணக்கட்டுகள் சூழ்ந்து வருகிறது, எதிரிகள் நெருங்கி வருகிறார்கள், ஆபத்து நெருங்கி வருகிறது, பயங்கரங்கள் நெருங்கி வருகிறது, பேர் ஆபத்துகள் நெருங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்பி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என் பலத்த சத்துருக்களுக்கு, என்னை பகைக்கிறவர்களுக்கு என் தேவன் என்னை விடுவித்தார். அவங்க கையிலிருந்து என்னை விடுவித்தார், என்னை காப்பாற்றினார். பாருங்க, அந்த சகோதரன் அந்த குழியிலே இருக்கிறார். பரிசோதிக்க வந்த ஒரு நிமிஷத்தில் அவரை சுட்டு வீழ்த்தி இருக்க முடியும். அவர் தப்பி வைக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஆனா தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும் பொழுது ஆபத்திலிருந்து தேவன் காப்பாற்றுகிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையிலே நீங்க இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம். நண்பு சகோதராய், நண்பு சகோதரி, ஏதோ ஒரு வியாதியை பார்த்து நீங்கள் பயப்படலாம். மரணமே நேரிடுமோ என்று உங்கள் இருதயம் வாதிக்கப்படலாம். மிகவும் நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களை மிகவும் கலங்கடிக்கும்படியான சூழ்நிலையா இருக்கலாம். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட முடியாத நிர்பந்தமான ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஒரு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடுமோ என்கிற ஒரு கலக்கமும் பயமும் உங்களுக்கு காணப்படலாம். உங்களை பாதுகாக்கிற, உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார். தானியேல் 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்கிற 3 வாலிபர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்க ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்கிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் எங்களை தப்புவிக்கிறவர். அது ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, தேசத்தின் ராஜாவா இருந்தாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ராஜா இந்த 3 வாலிபர்களை பிடித்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையிலே தூக்கி போட்டார். தூக்கி போட சென்ற பலசாலிகள், பலவான்கள் எரிந்து போனார்கள். இந்த நெருப்புக்குள் தூக்கி போடப்பட்ட இவர்களோ அந்த நெருப்பில் விடுதலையோடு உலாவுகிறார்கள். 3 பேர் இவர்களோடு 4வது இன்னொருவர், தேவபுத்திரனை போல ஒருவர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர், இயேசுவை போன்ற சாயலுடைய ஒருவர். அந்த 3 பேரோடு உலாவுகிறத ராஜா பார்த்து அதிர்ந்து போனார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தப்புவிக்கிறவர். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். தானியேல் சொல்லுகிறார், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய தேவனால் பாதுகாக்க முடியும், நம்மை பாதுகாக்க முடியும்.
உங்களை பாதுகாக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். எந்த தீங்கும் சேதமும் உங்களுக்கு நேரிடாதபடி இந்த தேவன் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். அற்புதமான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பயப்படக்கூடாது. ஆபத்து காலத்தில் ஆண்டு சொன்னாங்க சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்தான நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனுஷன் திபெத் தேசத்தினுடைய பனி பிரதேசங்களில், பனி பாறைகள் நிறைந்த பகுதியிலே ஆண்டுடைய ஊழியங்களை செய்து வந்திருக்கிறார். திபெத் தேசமோ சுவிசேஷம் தடை செய்யப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது மரண தண்டனைக்குரிய குற்றம். இந்த சாது சுந்தர் சிங் அந்த திபெத் பகுதிகளிலே, கிராமங்களிலே சுவிசேஷம் அறிவித்ததை அறிந்த அந்த தேசத்தினுடைய ராஜா இந்த சாது சுந்தர் சிங்குக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். அங்கு ஒரு பெரிய கிணற்றிலே மனுஷர்களை உயிரோடு தூக்கி போட்டு விட்டு அதை மூடி விடுவார்கள். ஆழமான அந்த குழியிலே தண்ணீரும் ஆகாரமும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே கிடக்கிற எலும்பு கூடுகளிலும் மனித சடலங்களிலும் அழுகின நிலையில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்திலே மனிதர்கள் மரித்து போய் விடுவார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த சாது சுந்தர் சிங் என்கிற தேவனுடைய மனுஷனை அந்த குழியிலே போடுகிறார்கள். கிணற்றிலே போட்டு மேலே மூடி விடுகிறார்கள். சாது சுந்தர் சிங் இந்த பாழும் குழியிலே ஏற்கனவே உள்ளே கிடக்கிற மனுஷனுடைய சடலங்கள் அழுகி நாறுகிறது. தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, வலி, வேதனை, நாற்றம். இதன் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே இந்த சூழ்நிலையினால் தாங்க முடியவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு கதறி கொண்டிருந்த போது மேலே அந்த மூடி திறக்கிற சத்தம் கேட்கிறது. இவர் பார்த்தா மேலே உள்ள அந்த மூடி திறக்கிறது. கயறு மேலிருந்து கீழே அனுப்பப்படுகிறது. கயரை பிடித்து ஏறி வா என்கிற சத்தம் கேட்கிறது. இந்த சாது சுந்தர் சிங் அந்த கயரை பிடித்து கொள்கிறார். மேலிருந்து ஒருவர் அந்த கயரை பிடித்து தூக்கி இந்த சாது சுந்தர் சிங்கை வெளியே எடுத்து விடுகிறார். வெளியே வந்து சாது பார்க்கும் பொழுது கயறு மட்டும்தான் கிடக்க, ஆளை காணல. அப்போது அறிந்து கொண்டார், என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றினார் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு மறுபடியும் அவர் அந்த கிராமங்களில் சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்தவர்கள் ராஜாவுக்கு தகவலை தெரிவித்தார்கள். ராஜா அதிர்ச்சி அடைந்து போனார். நமக்கு தெரியாமல் யாரோ ஒருவர் அந்த கிணற்றின் அந்த கூரையினுடைய சாவியை எடுத்து கொண்டு போய் யாரோ திறந்திருக்கிறார்கள். யார் அவர்கள்? சாவி எங்கே இருக்கிறது என்று விசாரித்தார். சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது இந்த ராஜா யோசிக்கிறார், நான் அந்த மூடியை போட்டு பூட்டு போட்டுட்டு சாவி எங்கே வைத்தேன், நான் தான் பூட்டினேன், எங்கே வைத்தேன் என்று அவர் சிந்திக்கும் பொழுது அவருக்கு ஞாபகத்தில் வருகிறது, அவர் அணிந்திருந்த அந்த சட்டை பையிலே தான் அந்த சாவி இருக்கிறது என்று ஞாபகத்து வருகிறது. போய் பார்க்கிறார், அந்த சாவி அவருடைய அந்த சட்டை பையிலே அப்படியே இருந்தது. இப்போதான் இந்த ராஜாவுக்கு விளங்கினது, என்னை தவிர வேறு யாரும் போய் அதை திறந்து விட்டிருக்க வாய்ப்பில்லை, நான் திறக்கவில்லை. நிச்சயமாய் அப்படியானால் அந்த மனிதன் சொல்லுகிற அந்த இயேசுவே வந்து அவனை காப்பாற்றி இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார்,
இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனை அல்லாமல் இந்த பூமியில் வேறு தேவன் இல்லை. அவரே தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் என்று ராஜா சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ வருடமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், எத்தனையோ வருடமாய் கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். இந்த தேவனை குறித்து நாம் அறிய வேண்டிய ஒன்று உண்டு. அவர் ஆபத்தில் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்கிறார். தப்புவிப்பது மாத்திரமல்ல, கனப்படுத்துகிறார். சத்துரு ஒரு ஆபத்தை கொண்டு வந்து நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் பண்ணி அந்த ஆபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, நம்மை கனப்படுத்துகிறார். சத்துரு கொண்டு வர நினைத்த அந்த தீங்கில் இருந்து நம்மை தப்பிப்பது மாத்திரமல்ல, நம்மை கனப்படுத்துகிறார். நம்மை கனப்படுத்து. சத்துரு அவமானப்படுத்த திட்டம் பண்ணி தான் அதை கொண்டு வந்தான். ஆனா கர்த்தரோ அதன் மூலமாய் நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்கும்படி சத்துரு வியாதிகளை கொண்டு வருகிறான். தேவனோ அதை சுகப்படுத்தி அவளை கனப்படுத்துகிறார். இந்த வியாதியில் இருந்தேன், என்னை தேவன் சுகப்படுத்தினார் என்று சாட்சியாய் சொல்லி ஆமென் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செய்தார். எத்தனையோ ஆபத்துகளை கொண்டு வந்து அழித்து விடலாம் என்று சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தரோ அவர்களை காப்பாற்றினது மாத்திரமல்ல, என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்தும்படியாய் செய்தார். இவர்தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும், இந்த தேவன் உங்களை தப்புவிக்கிறவர். நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். எந்த மனுஷனுடைய நெருக்கடியான சூழ்நிலை, எந்த பொருளாதாரத்தின் நெருக்கம், எந்த சூழ்நிலையின் நெருக்கம், சரீரத்தின் நெருக்கம், எந்த ஆபத்தா இருந்தாலும் இந்த தேவன் தப்புவிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 3-4 வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேல் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த தேவன் எப்பொழுது நம்மை தப்புவிக்க ஆரம்பித்திருக்கிறார்? தாயின் கருவில் உருவான நாள் முதல். தாயின் கருவில உருவான நாள் முதல், தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் தப்புவிக்கிறார். உங்க பெற்றோரிடத்துல கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, கற்பத்தில் இருக்கும் பொழுதே எத்தனையோ ஆபத்துகளை தாண்டி நாம் இந்த பூமியிலே பிறந்திருப்போம். பிறந்து இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ ஆபத்துகளை தாண்டி நாம் ஜீவித்து கொண்டிருப்போம். இப்பொழுது இவ்வளவு இடங்களில் நம்மை தப்புவித்தவர் இனியும் நம்மை தப்புவிப்பார். நரை வயது வரைக்கும், நாம் மரித்து போகும் வரைக்கும் இந்த தேவன் நம்மை தப்புவிக்கிறவராகவே இருப்பார். இத்தனை ஆண்டு காலம், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை நெருக்கங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்த பொழுதெல்லாம் அதிலிருந்தெல்லாம் நம்மளை தப்புவித்து காப்பாற்றி தூக்கி எடுத்த ஆண்டவர் இனியும் நரை வயது மட்டும் அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், கைவிடவே மாட்டார். என் அன்பு தாயே, தகப்பனே, வயதான பெற்றோர்களே, எனக்கு யாருமே இல்லை, என் சூழ்நிலை வேதனையா இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்னோடு கூட இருப்பார்கள்? யார் என்னை தாங்குவார்கள், சுமப்பார்கள் என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். உங்களை அவர் சுமப்பார். இயேசு, நீங்கள் அவரை சுமந்து கொண்டு அவருக்காக வாழ்ந்திருப்பீர்களானால்
அவருடைய வசனத்தை சுமந்து கொண்டு அவரையே வெளிப்படுத்தி இருப்பீர்கள் என்றால் உங்களை அவர் தாங்குவார், நிச்சயமாய் தாங்குவார், தப்புவிப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மனவேதனையோடு, மனபாரத்தோடு, பயத்தோடு, கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் இவர்களை தப்புவிப்பீராக. எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி என் தேவன் இந்த பிள்ளைகளை தப்புவித்து நீர் காப்பாற்றி அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தும். உடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாமல் நிறைவான பலனை தந்து நீர் அற்புதமாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது எந்த ஆபத்தில் இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீர் விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறீர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த ஆபத்தான சூழ்நிலை இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விடுதலையாக்கும். ஆபத்தான நேரத்தில் நாங்கள் கூப்பிடுவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறீர், நீர் மாத்திரமே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் விடுதலையாக்கி அற்புதமாய் நடத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆபத்தான நேரங்களில் யார் யாரையோ கூப்பிடுகிறோம், யார் யாருடைய உதவியை நாடுகிறோம், அவர்களெல்லாம் நமக்கு வருவதில்லை, காப்பாற்று போவதும் இல்லை. ஆபத்தில் நாம் கூப்பிட வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. அவரே நம்மை தேடி வந்து நம்மை தப்புவித்து நம்மை காப்பாற்றுவார். ஆகையால் எந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் அவரை கூப்பிடுங்கள், அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் பெயர் இயேசு. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் காண தவறாதீர்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம்